கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அக்காலத்திலே கிறிஸ்து அல்லாதவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களும் இஸ்ரவேல் மக்களுடைய பார்வையிலே புறக்கணிக்கப்பட்டவர்களும் அந்நியருமாக அந்தகாரமாக இருந்த நம்முடைய வாழ்விலே பிதாவாகிய தேவன் அவருடைய அழிக்க முடியாத அன்பினாலும் மகா பெரிய தயவினாலும் கிருபையினாலும் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக சிலுவையில் எல்லாவித பகையை கொன்று நம்மை அவரோடு இணைத்து விட்டார். தூரமாயிருந்த நாம் இப்பொழுது தேவனிடத்தில் சமீபமாக வந்து விட்டோம். அவருடைய சுவிசேஷமாகிய சமாதானத்தினாலே நம்மை இணைத்து விட்டார். பிரிவினைகளை மாற்றிவிட்டார். அவருடைய அனைத்து வாக்குத்தத்தங்களுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை சொந்தக்காரராக மாற்றிவிட்டார். இனி நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி நீங்கள் அனாதைகள் அல்ல, இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. எல்லா உடையவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுடையவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடினால் எப்பொழுதும் முழு தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டியவர்கள். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசத்தோடு அவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கடந்த காலத்தில் நடந்த காரியங்களா நினைத்து சோர்ந்து விடாமல், யாவையும் செய்து முடித்தவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரையே நீங்கள் சார்ந்து கொண்டு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் பயணம் செய்யுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. நீங்கள் அவருடைய வீட்டாராக மாறிவிட்டீர்கள். நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். ஆகவே சோர்ந்து விடாதிருங்கள். என்னுடைய சகல சாபங்களையும் சிலுவையிலே அவர் கொன்று ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். உங்கள் குறைகள் நிச்சயமாக நிறைவாக மாறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவித சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், உங்கள் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இல்லாம என்ற நிலையை மாற்றி எல்லாம் உடையவர்களாக கர்த்தர் உங்களை வைப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் பல மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மகிழ்ச்சியோடு இருங்கள். இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.